ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 5 டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். பட் அதுக்கு முன்னாடி டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும், அண்ட் இது யாருக்கு சூட்டபிளாக இருக்கும், அண்ட் அதுக்கப்புறமா டாப் 5ல் இருக்கிற டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அப்டேட்டு, இந்த டெட் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 முக்கியமான சிச்சுவேஷனில் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எந்த மாதிரியான 2 சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசரோட கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்கிரீன்ல வர அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எங்களோட இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்க ஃபியூச்சர் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுக்கு நாங்களே உங்களுக்கு கைட் பண்றோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு பார்த்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மேஜர் கேட்டகரிஸ் இருக்குங்க. அதில் ஒன்று தான் இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அசெட் கிளாஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லலாம். இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் மணி மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லோ ரிஸ்க் சேஃபா இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ நமக்கு ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட கொஞ்சம் பெட்டரா கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ பேசிக்கா ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறது தான் இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ ஷேர் மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மார்க்கெட் வாலிட்டிலிட்டியில டெட் ஃபண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டா அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க், எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பிரைமரி கோலே இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ற அந்த டெட் செக்யூரிட்டிஸ்ல இருந்து. அண்ட் அதிகமாக ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது, லோவரா இருக்கிற ரிஸ்க்ல மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அண்ட் இந்த டெட் ஃபண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ்ல தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற பாண்ட் பிரைசஸ் கீழே போகும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ரீஸ் ஆகும்போது பாண்ட் பிரைசஸ் மேலே வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த மூவ்மெண்ட்ல நடக்கிற சேஞ்சஸ் தான் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். டெட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதுல இம்பார்ட்டண்டா இருக்கிற 5 டைப் ஆஃப் டெட் ஃபண்ட்ஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ், அண்ட் தென் ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் லாங் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட், அண்ட் தென் கில்ட் ஃபண்ட்ஸ். இந்த 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல தான் பெஸ்டா இருக்கிற ஃபண்ட்ஸை தான் இதுக்கப்புறம் பார்க்க போறோம். சரி, இப்போ இது யாருக்கு சூட்டபிளா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபவ் 60 இயர்ஸ் சீனியர் சிட்டிசனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகும். எஃப்டியை விட கொஞ்சம் பெட்டரா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கிற ஃபண்ட்ஸ் தான் இந்த டெட் ஃபண்ட்ஸ். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரிஸ்கே எடுக்கக்கூடாது, சேஃபா இருக்கணும், ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம 2 முக்கியமான சிச்சுவேஷன்ல இந்த டெட் ஃபண்ட்ஸ் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோட பிகினிங்ல சொல்லியிருந்தேன். அது எந்த மாதிரியான சிச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சி வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டைரக்டா ஃபுல்லா வித்ட்ராவோ இல்ல பார்ஷியல் வித்ட்ராவோ பண்ணலாம் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து. அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரிடம்ஷன் பண்ணி 1 டேல உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். பிளஸ் எக்ஸிட் லோட் சார்ஜஸும் அதிகமா இருக்காது, 0வா தான் இருக்கும். ஒரு சில ரேரான ஃபண்ட்ஸ்ல மட்டும் தான் 1% எக்ஸிட் லோட் இருக்கும். மற்றபடி மேக்ஸிமம் ஃபண்ட்ஸ் வந்து டெட் ஃபண்ட்ஸ்ல எக்ஸிட் லோட் சார்ஜஸே இருக்காது. இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சூட் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் எல்லாருக்குமே ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வரேன். பிகாஸ் எமர்ஜென்சி இல்லாம இன்னொரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த டைம்ல இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த 2வது சிச்சுவேஷன் எந்த மாதிரியான சிச்சுவேஷன் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி டாப் 5ல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கலாம். அதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டாப்ல இருக்கிற ஃபண்ட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டாடா மணி மார்க்கெட் ஃபண்ட். மணி மார்க்கெட் கேட்டகரியில இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபண்ட்னு சொல்லலாம். இந்த ஃபண்ட்ல எக்ஸிட் லோட் சார்ஜஸ் எதுவுமே கிடையாதுங்க. எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். டோட்டல் ஃபண்ட் சைஸ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 27,000 கோடி இருக்கு. அண்ட் லாக் இன் பீரியட் எதுவும் கிடையாது. ஏஜ் ஒரு 11 வருஷமா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் கிறிசில் மணி மார்க்கெட் இண்டெக்ஸை ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபாயிலிருந்து அலோவ் பண்றாங்க. எஸ்ஐபியில் லம்சம் 5000 ரூபாயிலிருந்து பண்ணலாம். ரிஸ்க் வந்து லோ டு மாடரேட்னு சொல்லியிருக்காங்க. பட் கிட்டத்தட்ட லோ ரிஸ்க்னு நீங்க கன்சிடர் பண்ணலாம். டாக்ஸ் ஆன் யுவர் கெயின்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்க ஷார்ட் டேர்ம்லயோ லாங் டேர்ம்லயோ, அதாவது எப்போ வித்ட்ரா பண்ணாலும் அப்போ என்ன கெயின் இருக்குதோ அந்த கெயினுக்கு ஆஸ் பர் யுவர் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப், அந்த டாக்ஸ் ஸ்லாப் ரேட் படி உங்களுக்கு டாக்ஸ் அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 7.83% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல 6.45% கொடுத்திருக்கு. 5 இயர்ஸ்ல 6.18%, 10 இயர்ஸ்ல 6.24% கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டியில 0% இருக்கு பாருங்க. டெட்ல மட்டும் தான் 99.13% வச்சிருக்காங்க. அதுல A1+ ரேட்டிங்ஸ்ல இருக்கிற பாண்ட்ஸ்ல 84.39% இருக்கு. SOV அப்படின்னா சோவரின் பாண்ட்ஸ் சொல்லுவாங்க, சோவரின் கோல்ட் பாண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து சோவரின் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இது. ஸோ இதுல 14.54% இருக்கு. கேஷ் அண்ட் கால் மணில 0.87, அதர்ஸ்ல 0.2. அதாவது இமிடியேட் வித்ட்ராவலுக்கு லிக்விடிட்டிக்கு கொஞ்சம் கேஷ்ல வச்சிருப்பாங்க, அதுதான் 0.87% இருக்குது.
இந்த ஃபண்டில் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நினைச்சு நீங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு 5.25 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் உங்களுக்கு வந்து 1.83 lakhs ப்ராஃபிட் சேர்ந்து 7.08 lakhs உங்க கையில இருந்திருக்கும். இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து எல்லா டைம்லயுமே வந்து இது பெட்டரா இருக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் நீங்க பார்க்க முடியாது. சிமிலரா தான் இருக்கும். அண்ட் இந்த ஃபண்ட், இந்த மணி மார்க்கெட் ஃபண்ட் யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 months இல்ல 6 months இல்ல 1 yearக்குள்ள நான் எடுத்துருவேன், வித்ட்ரா பண்ணிடுவேன் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு 100% சூட்டபிளா இருக்கும். சேஃபாகவும் இருக்கும் அண்ட் ரிட்டர்ன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கும். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. எஃப்டியை விட கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம். பட் ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கிற வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ 5 டிஃபரெண்ட் கேட்டகரியில ரெண்டாவதா இருக்கிற ஃபண்டை பார்க்க போறோம். ரெண்டாவதா இருக்கிற டைப் என்னன்னா சுந்தரம் ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட். இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 182 கோடி தான் இருக்குது. அண்ட் லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. ஏஜ் வந்து இதுவுமே ஒரு 10-11 வருஷமா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க், நிஃப்டி, எஸ்டி, டெட் இண்டெக்ஸ், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 2000 ரூபாயிலிருந்து தான் அலோவ் பண்றாங்க, அதுக்கு கீழே பண்ண முடியாது. லம்சம் 5000 ரூபாயிலிருந்து அலோவ் பண்றாங்க, அதுக்கு கீழே பண்ண முடியாது. ரிஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடரேட் ரிஸ்க்னு சொல்ல வராங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், கேபிட்டல் கெயின் டாக்ஸ் எல்லாமே சேம் தான். உங்களோட டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராஃபிட்ல நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபண்ட் லாஸ்ட் 1 yearல பாத்தீங்க அப்படின்னா 7.97% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 yearsல 8.49%, லாஸ்ட் 5 yearsல 8.1%, அண்ட் லாஸ்ட் 10 yearsல 7.18% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்க அப்படின்னா டெட்ல வந்து 91.67% வச்சிருக்காங்க. அதுல எஸ்ஓவி சோவரின் பாண்ட்ல 39.61%, AAA ரேட்டட் பாண்ட்ஸ் 35.6%, A1 பிளஸ் பாண்ட்ஸ்ல 10.66%, கேஷ் அண்ட் கால் மணில 8.33% வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்ட்ல லம்சமா நீங்க ஒரு 5.25 lakhs ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் ப்ராஃபிட் 2.5 lakhs சேர்ந்து 7.75 lakhs உங்க கையில இருந்திருக்கோங்க. அண்ட் இந்த ஃபண்டுமே பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்த ஃபண்டை விட கொஞ்சம் பெட்டரா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 2 டிஃபரெண்ட் டைப்ஸை பார்த்துட்டோம். 3வது டைப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, அது எனக்கு மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போ 3வது டைப் பார்க்கலாம். 3வது டைப் பாத்தீங்க அப்படின்னா யூடிஐ மீடியம் டு லாங் டியூரேஷன் ஃபண்ட். இந்த ஃபண்ட்ல எக்ஸிட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ரெடீம் பண்ணிக்கலாம். ஏஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 307 crores இருக்கு. லாக்இன் பீரியட் எதுவும் இல்ல. ஏஜ் ஒரு 11 வருஷமா மார்க்கெட்ல இருக்குது. அண்ட் இதோட பெஞ்ச்மார்க் கிறிசில் மீடியம் டு லாங் டியூரேஷன் டெட். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500 ரூபாயிலிருந்து அலோவ் பண்றாங்க, லம்சம் 1000 ரூபாயிலிருந்து அலோவ் பண்றாங்க. ரிஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடரேட் ரிஸ்க்னு சொல்ல வராங்க. டாக்ஸ் வந்து ஆஸ் பர் யுவர் டாக்ஸ் ஸ்லாப் ரேட். அண்ட் இந்த ஃபண்ட் லாஸ்ட் 1 yearல 8.29% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 yearsல 10.66% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 yearsல 6.84% கொடுத்திருக்குங்க. அண்ட் 10 yearsல 6.82% கொடுத்திருக்குங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்க அப்படின்னா டெட்ல 97.81% வச்சிருக்காங்க. எஸ்ஓவில 61.58%, அதாவது சோவரின் பாண்ட்ல 61.58%, AAA ரேட்டட் பாண்ட்ஸ்ல 30.98%, AA பிளஸ் பாண்ட்ல 4.9%, கேஷ் அண்ட் கால் மணில 2.19% வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்ட்ல சேம் 5.25 lakhs ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க எஃப்டி மாதிரி நினைச்சு போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 2.06 lakh ப்ராஃபிட் சேர்ந்து 7.31 lakhs உங்க கையில இருந்திருக்கோங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸும் இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்ட் மேபி அதிகமா தெரியலாம். பிகாஸ் இந்த ஃபண்ட், இந்த மீடியம் டு லாங் டியூரேஷன் இருக்கிற ஃபண்ட் ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி கம்பேர் டு ப்ரீவியஸ் ஃபண்ட். ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு ரிஸ்க் கம்மி, இதுல கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ இதே ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னொரு 6 மாசம் கழிச்சோ இல்லை ஒரு 8 மாசம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். ஸோ 5 டிஃபரெண்ட் டைப்ஸ்ல 3 டைப்பை பார்த்தாச்சு. 4வதா இருக்கிற டைப் பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட், நிப்பான் இந்தியா கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுங்க. இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, முன்னாடி பார்த்த ஃபண்ட்ல எக்ஸிட் லோட் சார்ஜஸ் எதுவுமே இல்லை. அண்ட் இந்த ஃபண்ட்ல எக்ஸிட் லோட் சார்ஜஸ் 1% வச்சிருக்காங்க. 1 yearக்குள்ள வித்ட்ரா பண்ணீங்கன்னா 1% சார்ஜ் பண்ணுவாங்க. 1 yearக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் 1000 கோடிக்கு மேல இருக்குது. அண்ட் லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. இந்த ஃபண்டும் 11 வருஷமா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் பாத்தீங்க அப்படின்னா கிறிசில் கிரெடிட் ரிஸ்க் டெட் பி இண்டெக்ஸ். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500 இருந்து பண்ணலாம், மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலுமே பண்ணலாம். லம்சம் மினிமம் 1000 ரூபாயில இருந்து பண்ணலாம். ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் இவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் டாக்ஸ் ஆன் யுவர் கெயின்ஸ், உங்களோட டாக்ஸ் ஸ்லாப் ரேட் படி உங்களோட கெயின்ல அஃபெக்ட் ஆகும். அண்ட் இந்த ஃபண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 yearல 8.63% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 yearsல 7.08% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. அண்ட் 5 yearsல 5.62%, 10 yearsல 6.94% கொடுத்திருக்குங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்க அப்படின்னா டெட்ல வந்து 94.07% வச்சிருக்காங்க. AA ரேட்டட்ல 21.67%, AA மைனஸ்ல 17.61%, எஸ்ஓவில 14.84% அண்ட் AAAல 13.71%. இதுலயும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா முன்னாடி பார்த்ததுல எல்லாம் AAA இல்ல AA அதிகமா இருந்திருக்கும். AA மைனஸ்லாம் இருந்தே இருந்திருக்காது. பட் இதுல இருக்கு பாருங்க, AA மைனஸ்ங்கிறது கொஞ்சம் ஹைலி
என்ன சொல்றது கிரெடிட் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இந்த ஃபண்டு பேரே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு. ஸோ இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம், பட் ஆனால் ரிஸ்க்குமே அதிகமாக இருக்கும். இந்த பர்டிகுலர் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு 5 years முன்னாடி 5.25 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்நேரம் 5.25 lakhsோட 1.65 lakhs சேர்ந்து 6.9 lakhs உங்கள் கையில் ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கோங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் முன்னாடி பார்த்த ஃபண்ட்ஸை விட கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம எடுத்திருக்கிற டைம் அந்த மாதிரி. ஸோ இது வந்து டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம 5 different டைப்ஸில் கடைசியாக பார்க்க போகிறது கில்ட் ஃபண்ட் கேட்டகரி, SBI மேக்னம் கில்ட் ஃபண்டுங்க. இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. 9,500 crores ஆல்ரெடி இருக்குதுங்க. அண்ட் லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது. ஏஜ் வந்து கிட்டத்தட்ட 11 வருஷமா மார்க்கெட்டில் இருக்குது. பெஞ்ச்மார்க் நிஃப்டி டியூரேஷன் கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஜிசெக் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500, லம்சம்ல 5,000 பண்ணலாம். ரிஸ்க் வந்து மாடரேட் ரிஸ்க் தான். அண்ட் டாக்ஸேஷன் ஆஸ் பர் யுவர் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் உங்களோட ப்ராஃபிட்ல அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்ட்ல லாஸ்ட் 1 yearல பாத்தீங்கன்னா 9.94% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 3 yearsல 7.07% கொடுத்திருக்கு. லாஸ்ட் 5 yearsல 7.6% கொடுத்திருக்கு. அண்ட் லாஸ்ட் 10 yearsல 9.44% கொடுத்திருக்குங்க. அண்ட் இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. இதுல ஈக்விட்டியில 0, டெட்ல வந்து 96.24% கொடுத்திருக்காங்க. அதுல SOV அதாவது இந்த சாவரின் பாண்ட் சொன்னேன் இல்லையா, கவர்மெண்ட் இஷ்யூ பண்றது. ஸோ இதில் 96.24% கம்ப்ளீட்டாகவே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் இதில் இருக்கும். மீதி ஒரு 3-4% தான் வந்து கேஷ் அண்ட் கால் மணியில் வச்சிருப்பாங்க இமீடியட் லிக்விடிட்டிக்கு ஏதாவது பர்ச்சேஸ்க்கு. அண்ட் இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு 5.25 lakhs ஒரு 5 years முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் 2.32 lakhs ப்ராஃபிட் சேர்ந்து 7.57 lakhs உங்கள் கையில் இருந்திருக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த 5 different டைப்ஸில் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 கேட்டகரி தான் கொஞ்சம் பெட்டராக கொடுத்த மாதிரி காமிக்குது. பிகாஸ் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு 3 months ஒன்ஸ் இல்லை 6 months வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜில் ஒரு 0.5 இல்லை 0.3 வந்து ஏற்றா இருக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நாங்களே உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்குறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.